குழந்தைங்களுக்கு அன்பை வெளிப்படையா காட்ட கத்து கொடுக்கணுங்க. வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? வீட்ல ஏதாவது பிரச்சனைனா, என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டு இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் சகோ. இப்ப இருக்க குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா ஐசோலேட் ஆயிட்டே இருக்காங்க. குடும்பத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லைன்னா நாங்க எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்து எங்க ஐயா கேட்கிற முதல் கேள்வி இப்ப எப்படிமா இருக்குன்னு. அது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக கேட்கிற கேள்வி இல்லைங்க, உணர்வுபூர்வமான அக்கறை கலந்த அன்பு அது. நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. வீட்டுல உங்க கூட இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்பு இப்ப எப்படி இருக்கு, டேப்லெட் போட்டியா, இந்த மாதிரி அக்கறை எடுத்து கேளுங்க. நீங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பீங்க, டேப்லெட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது போதாதான்னு தானே கேக்குறீங்க. போதாது சகோ. நம்ம குழந்தைங்க நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அக்கறை எடுத்துக்க மட்டும் மறந்துடாதீங்க. அக்கறையுடன் நான் உங்கள் கீதா கொளஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப்.